வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம கேரட் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 இல்லைனா 5 கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுங்கள். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணுங்கள். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது ஆறுனதும் இதை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ 2 இல்லைனா 3 ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி பாயில்டு மில்க். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்துங்க அண்ட் பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இதை சிம்லேயே 5 நிமிஷம் கிளறிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறியாச்சு. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 பாதாமை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கிளறுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் பாயசம் நீங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோ பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டா துருவின கேரட் ஆட் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும். நம்ம பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.